ஹலோ வீவர்ஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்களை மிதுன ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வரப்போகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதியில இருந்து மிதுன ராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது, இனி வரப்போகின்ற நாட்களிலாவது அவங்க நினைத்த ஆசைகளானது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளானது இப்போதாவது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது எப்படி இருக்கிறது, இப்போது செய்யக்கூடிய வேலையவே தொடரலாமா இல்லை என்றால் வேறு வேலைக்கு செல்லலாமா, அது தொடர்பாக எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையக்கூடும். அதோடு மிதுன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/4/2025 திங்கட்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகிறது. இதிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படுகிறது. அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். அதே நாள் கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 2/7/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலையானது ஆரம்பமாக போகிறது. 17/11/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைவார். 6/3/2026 அன்னைக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறி போகிறார். 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார். 8/10/2025 அன்னைக்கு குரு பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 18/11/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரமானது ஆரம்பமாகுங்க. பிறகு 21/12/2025 அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார். 17/3/2026 அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். இப்படி இந்த ஒரு வருடம் முழுவதுமே பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது செய்கின்ற தொழில நல்ல ஒரு மேன்மையான சூழலானது உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சிக்கலான சில வழக்குகள்ல இருந்தவர்களுக்கு திடீரென்று அனுகூலமான விடுதலையானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில சிரமங்களும் பிரச்சனைகளும் இருந்தா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைய போகிறது. எடுத்த அனைத்து காரியங்களிலுமே வெற்றியை காணக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்க கூடக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது. ஆதரவற்றோர்களுக்கு நலிந்தோருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க அடைக்கலம் கொடுத்து ஆதரவளிப்பீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்தவருடைய அறிமுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலுமே சில முன்னேற்றகரமான சூழலானது உருவாகும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இடையூறு இன்றி நல்லபடியாக நிறைவேற ஆரம்பிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களுமே நடக்கக்கூடிய வகையில தான் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோக நிலையும் சாதகமான முறையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பெற்றோர் வழியில இருந்து நன்மைகளானது உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அவங்க உங்களுக்கு ரொம்பவே
பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே உதவிகரமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள்ல சுமூகமான பாக பிரிவுகளும் உண்டாக ஆரம்பிக்குங்க. குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய ஒரு நல்ல குணத்தால் பார்த்தீங்கன்னா அனைவரையுமே கவர்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளானது இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வைப்பீர்கள். நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பீர்கள். மற்றபடி உழைப்புக்கு ஏற்ற வருமானமானது உடனுக்குடன் கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உங்களில் உலக அறிவு அனுபவம் பலருக்குமே பயன்படக்கூடுங்க. தீயோர மன்னிப்பீர்கள். மேலும் அவர்களிடம் இருந்து விலகி விடுங்கள். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீர்கள். பண வரவானது சிறிது குறைவாக இருந்தாலுமே குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் எதுவும் பெருசாக ஏற்படாதுங்க. உடன் பிறந்தோர் உங்களால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயனை அடைவார்கள். நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். புத்திசாலித்தனத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே லாபகரமாகவே முடியக்கூடிய வகையில் காலகட்டமாக உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக பணிகளில் நிறைய மாற்றங்களை காண்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே கவனத்துடன் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் மனமறிந்து செயலாற்றுவீர்கள். வருமானத்திற்கு எந்தவித குறைவுமே வராது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பயணங்களால் நன்மைகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் மேலதிகாரிகளிடம் இருந்து எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. விரும்பிய இடமாற்றங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முனைவீர்கள். போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கலாம். பொருட்களுடைய விற்பனையானது நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் புதிய முதலீடுகளில் ரொம்பவே கவனத்துடன் ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியங்க. கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் முடிவுகளில் சில தவறுகள் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் மிக்கவர்கிட்ட நீங்கள் சில ஆலோசனைகள் கேட்டுக்கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அரசாங்கத்திடம் இருந்து நிறைய சலுகைகளானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்பானது கிடைக்க கொடுங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்கின்றது. முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீர்கள். கட்சி பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டு பல பணிகளில் எளிமையாக பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். கட்சியில முக்கிய பொறுப்புகளையும் இதன் மூலமாக ஏற்பீர்கள். நண்பர்களாலையும் தொண்டர்களாலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்களானது கிடைக்க போகிறது. சக கலைஞர்களே உங்களுடைய உயர்வுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பார்கள். மேலும் பயணங்களால் சில நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமானது ஒரு பக்கம் சாதகமான முறையில் தான் அமைஞ்சிருக்குங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் கணவரிடம் அன்பு பாசம் எல்லாமே அதிகரித்து காணப்பட போகிறது. உற்றார் உறவினர்களிடம் அன்பாக பேசி பழகுவீர்கள். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழ்வீர்கள். வருமானம் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. குழந்தைகளால் சந்தோஷங்களானது நிறைய உண்டாகக்கூடிய வகையிலையும் மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்து செயல்படுவார்கள். பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த ஆண்டு நீண்ட முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு கையெழுத்து ஆகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் எல்லாமே வெளியிடத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதமானது ஏற்படலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இறுதியில் உங்களுக்கு சாதகமான விஷயமே நடக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டுங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளில் அக்கறையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாங்க. பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியதாய் இருக்கக்கூடும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதாக இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உங்களுக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க. அதே சமயம் ருசிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத உணவுகளை பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுங்க. அதிகமாக காரம் நிறைந்த
உணவுகளை தவிர்த்து விடுவது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா திவ்ய தேசங்களுக்கும் நீங்கள் சென்று வரலாங்க. செல்வங்களானது குவிய ஆரம்பிக்குங்க. மேலும் ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தினமுமே 27 முறை சொல்லிட்டு வாங்க. இன்னுமே அதீதமான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.